வணக்கம், வெல்கம் டு ஹனுஷா லேடிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கறிவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் கறிவேப்பிலை நிறையவே சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம முடி தலைமுடிக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த பொடி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பெரிய பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா 2 கையில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி போடுற அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து அதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறிவேப்பிலையை வந்து நம்ம இந்த பச்சை கலர் வந்து மாறுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் கொஞ்சம் ஹையில் அந்த மாதிரி மாறி மாறி வச்சு கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் கிட்ட நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இதை நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொடி. நல்லா இந்த மாதிரி கறிவேப்பிலை நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நம்ம வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில். அதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதில் இன்னும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இந்த பொடி ஐட்டத்துக்கெலாம் பூண்டு நம்ம நிறைய சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பூண்டு நிறையவே சேர்த்துக்கிறோம். இது கிட்டக்கிட்ட ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பூண்டு. இதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்ல நிறம் மாறி வந்துருச்சு. அப்போ தான் நம்ம போட்டு அரைக்கும் போது அது பிசு பிசுப்பாக இல்லாமல் அந்த பொடியோடு நல்லா சேர்ந்து அரைஞ்சி வரும். இப்போ பூண்டு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இதில். இதுக்கப்புறம் வந்து பச்சைக்கடலை பருப்பு வந்து இது வந்து அளவு முறை எல்லாமே 1 டம்ளர்னால் 1 டம்ளர் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து இதில் வறுக்கிறேன். இதையும் நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. போதும், இது வறுபட்டது போதும். இதை எடுத்துகிட்டு அடுத்தது உளுந்து அதே டம்ளரில் அதே அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பு உளுந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். உளுந்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்தோட ஃப்ளேவரும் அந்த பொடியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்தும் நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் வந்து நம்ம எடுத்து பவுலில் வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டுட்டு அதிலே வந்து காஞ்ச மிளகாய் நம்ம வந்து இந்த பொடிக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 15 மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். ஜீரகத்தோடு சேர்த்து இந்த மிளகாயும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ இதில் பெருங்காயம் 1 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் கல்லுப்பும் இதிலே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அதை கொட்டிட்டு அடுத்தது வந்து புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு இதை மாதிரி உதிரியாக போட்டுட்டு நீங்கள் வறுத்து எடுங்க. அப்போ தான் புளி வந்து நமக்கு பிசு பிசுப்பாக ஒட்டாமல் நல்லா ட்ரை பேனில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா சுட்டு வரும். அந்த புளி வந்து நல்லா சுட்டு இந்த மாதிரி வரும். லைட்டாக வந்து ஹை ஃப்ளேம் அப்புறம் லோ ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாகி வரும். இப்போ ஓரளவுக்கு இது வந்து ட்ரையாக பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போது இதையும் வந்து நம்ம அந்த இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இந்த இப்போ எல்லாமே சேர்த்தோம் இல்லையா, அதிலே வந்து அதே அளவுக்கு அந்த கடலைப்பருப்பு நம்ம உளுந்துருக்கு இல்லையா, அதே அளவுக்கு நிலக்கடலையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். வறுத்த நிலக்கடலை அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த புளி உப்பு இதெல்லாம் மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கலாம், அது ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி கொட்டிடுங்க. அவ்வளோதான்.
நான் இப்போ அரைச்சிருக்கிற இதே பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம். இதே மாரி நீங்க 1 மந்த் வரைக்கும் இத ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.